அனைவரையும் வணங்குகிறேன். கந்த சஷ்டி கவசம் பாடல் விளக்கம் பகுதி 3 பார்ட் 3. கந்தன் என்றாலே சந்தனம், கவசம் என்றாலே பாதுகாப்பு. கந்த சஷ்டி கவசத்தை படிப்பவர்களுக்கு எந்த நாளும் துன்பம் இல்லை, பாதுகாப்பாய் வாழ்வர் என்பது பொருள். அந்த பகுதியிலே 3வது பகுதியாக முக்கியமான பாடல்களுடைய குறிப்பு விளக்கமாக பார்க்க போகிறோம். நான் எத்தனையோ பிழைகள், எத்தனையோ குறைகள் செய்திருந்தால் என் குருவும் தந்தையும் எவ்வாறு பொறுப்பார்களோ அவ்வாறு மன்னிப்பது உன் கடமை. எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பிழைகள் செய்திருப்போம். அது எவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். என் குருவும் தந்தையும், இப்போ நாம் தந்தையார்கிட்ட ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவோம், அவருக்கு விருப்பம் இல்லாத, ஆனால் அவர் என்ன எப்படி பொறுமையாக இருந்து மன்னிப்பாங்க. ஏதோ சிறு குழந்தை தவறு செய்கிறது என்று எண்ணி மன்னிப்பார்கள். குருவும் அவ்வாறே. குரு நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர், இந்த சிறுவன் ஏதோ செய்கிறான், இந்த நல்ல உள்ளம் இந்த குருவுக்கு தான். மாதா பிதா குரு தெய்வம், மன்னிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு மட்டுமே உண்டு. ஏனையவர்கள் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பார். மாதா பிதா குரு என்பவர்கள் தான் மன்னிப்பே வடிவமாக இருக்கக்கூடியவர்கள். அதுபோல் என்னை மன்னித்து அருள்வா என்று கேட்கிறார் பாலன் தேவராயன். எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குறைகள். என்னை பெற்ற தாய் போல இருக்கும் வள்ளியம்மையே, உன் பிள்ளையென அன்பாய் பிரியமளித்து மனமகிழ்ந்து என்னையும் தஞ்சமென்று வரும் அடியவர்களையும் வாழ்க்கையை தளிர்த்திட நீ அருள் செய்வாயாக. அதாவது பிள்ளையென்று அன்பாய் பிரியம் அளித்து தஞ்சமென்று வந்த அடியாரை நீ தலைத்திட அருள் செய். உன்னையே வடிவம் என்று வந்துவிட்டோம், வேறு வழி இல்லை. எங்கே போகிறது, எங்கே செல்வது, எல்லா தொழிலையும் நஷ்டம், அப்படி கடன் தொல்லை, எந்த துன்பமாக இருந்தாலும் உன்னையே வணங்குகிறோம். வள்ளியம்மை தாயே, பெற்ற பிள்ளையென எங்களை மன்னித்து அருள்வாய், உங்களே தஞ்சமென்று வந்துவிட்டோம். அவர்களின் வாழ்க்கையை தலைத்திட நீ அருள் செய் என்று பாலந்தேவராயன் கூறுகிறார். அதே போல் அவர் எழுதி வைக்கிறார். இந்த பட்டா போட்டு எழுதி வைப்பாங்களா, அதுபோல் நல்ல நீட்டாக அவர் எழுதி வச்சுக்கிறாரு. பாலன் தேவராயன் ஆகிய நான் எழுதிய கந்த சஷ்டி கவசம் விரும்பி யார் ஒருவர் காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் உடலை தூய்மை செய்து நேசமுடன் நினைத்து கந்த சஷ்டி கவசம் கூறி சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடனும் முருகனை நினைத்து 36 முறை கூறி ஜெபித்து நெற்றியில் திருநீர் அணிய, அதான் கூறப்பட்டிருக்குது. கந்தர் சஷ்டி விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமோடு ஒரு நினைவது ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள், அந்த நம்பிக்கையோடு யார் ஒருவர் கந்தனை எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளில் 36 முறை கூற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நெற்றியில் திருநீர் அணிய வேண்டும். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆச்சாரத்துடன் காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் உடலை தூய்மை செய்து குளித்து கொண்டு திருநீர் அணிந்து இந்த கந்த சஷ்டி யார் ஒருவர் கூறுகிறார்களோ அவர்களுக்கு 8 தேவர்களான திக்தேவதைகள், அதாவது 8 தேவர்கள் அஷ்டப்பிரதான் அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு பார்ப்போம். அந்த அஷ்ட அப்படின்னா 8 என்று பொருள். 8 திசைகளில் இருக்கக்கூடிய அதிதேவதைகள், அதாவது திக் தேவதைகள் என்று சொல்வார்கள். இந்த 8 தேவதைகளும் இவர்களுக்கு உதவி புரிவார்கள். அவர்கள் யார் என்றால் இந்திரன், அக்னி, இமயன், நிருதி, பரணன், வாயு, குபேரன், ஈசானன். இவர்கள் சேர்ந்து அருள் புரிவார். மற்றவர்கள் மாற்றலர் எல்லாம் வணங்குவர். மாற்றலர்னா எதிரிகள், நம் எதிரிகளே நம்மை வணங்குவர். நவ கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். மன்மதன் போல நல் அழகு பெறுவர். எந்த நாளும் ஈரட்டாய், ஓரட்டெட்டு ஈரட்டா 16. அப்போ ஈரட்டாய் வாழ்வர் அப்படின்னா 16 வயதுடனும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அதாவது 16 வகையான செல்வங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் பெற்று வாழ்வார்கள். கந்த சஷ்டி கவசத்தை படிப்பவர்கள், சிந்தை கலங்காது படிப்பவர்கள் யார் சொல்கிறார்களோ கந்தனை பார்த்து அவர்கள் இதெல்லாம் பெறுவார்கள் என்று தெளிவுற அவர் என்ன எழுதி வைக்கிறார். பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் யார் சொல்கிறார்களோ அந்த செல்வங்கள் எதெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். 8 தேவதைகள் அருள் புரிகிறார்கள். 16 வகையான 16 வகையான செல்வங்களும் 16 வயது உடைய தோற்றமுடையவர்களாகவும் மாறுவர் என்று அவர் எழுதி வைக்கிறார். அதான் சொல்லியிருக்கு. கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியால் காண மெய்யால் விளங்கும்
விளியார்கான மெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும். அதாவது கந்தற்கை வேளாம் கவசத்தடியை விளியால் காண, அவருடைய வேலை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு விழி தெரியாமல் நிற்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வேல் வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. எப்படி தொழிலில் ஏதோ ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது, ஏதோ மந்த நிலை அடைகிறது, துக்கம், கடன் தொல்லை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, குழந்தையின்மை, இதெல்லாம் வரும்போது என்ன செய்யுது, எந்த பாதை போகிறது அப்படின்னு தெரியாதவங்க அவருடைய வேலை கண்ணால் பார்த்தாலே போதும், என்ன செய்யலாம், எல்லா உண்மையும் புரிய வரும், அந்த வழி பாதை காட்டும். அதுதான் சொல்லு, கந்தற்கை வேளாம் கவசத்தடியை விளியால் காண மெய்யாய் விளங்கும் மெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும். பொல்லாதவர்களை என்ன செய்யணும், பொடி பொடியாக்கிவிடும், நல்லோர்களை பாதுகாத்து அருளும் என்பது இந்த கந்தர் சஷ்டி கவசம் மூலம் தெளிவாகிறது. அந்த வேலை கண்ணால் பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில், நான் என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் கருங்காலி கட்டையில் அழகான ஒரு வேல் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். நாள்தோறும் அதைக்கு பூ போட்டு சந்தனம் போட்டு எல்லாம் வைத்து அதற்கு தீப தூபங்கள்லாம் காண்பித்து வழிபடுகிறேன். அந்த வேல் இருக்கிறது. இங்கே பார்க்கக்கூடிய வேல்தான் அது. அந்த அழகான வேல் அதுதான் என்னை பாதுகாக்கிறது. இந்த சொல்லாற்றலும் திறமையும் நினைவாற்றலும் எனக்கு கொடுக்கக்கூடியதே இந்த கந்தர் மேல்தான். முருகா என்றால் அனைத்தும் கிடைக்கும். அதைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். அந்த வேலை கண்ணால் பார்த்தால் போதும், பேய்கள் அஞ்சும், நம்மை சுற்றி பொல்லாதவரை பொடி பொடியாகும், நல்லோர் உள்ளத்தில் மகிழ்ச்சி புரியும். ஆகவே கந்தர் சஷ்டி கவசம் ஒன்றே போதும். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான், எங்கே போனாலுமே முருகன் கந்தன் என்றாலே போதும். அந்த அருள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அனுபவத்தாலே பெறக்கூடியது. இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்தவனே ஆனால் நல்ல வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு பர்ஸுலையோ அல்லது உங்கள் பேக்குலையோ ஒரு சின்ன சைஸ் வேல், அந்த வேலை கையில் வச்சுக்கிடுங்க. முருகன் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பாக நிற்பார். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கும் இந்த முருகவேல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருங்க. காரணம், அவங்க இதை பார்க்கும் போச்சில் மேற்சொன்னோம் 2வது பகுதியில் நாம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் அந்த பிரம்ம ராட்சசர், பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும், இந்த ராட்சசர்கள்லாம் வரமாட்டாங்க, பின்னாடி தொடர மாட்டாங்க. அப்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதனால் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேல் செஞ்சு கொடுங்க. அந்த வேல் அவங்கள பாதுகாக்கும் அப்படிங்கிறது பாலன் தேவராயனுடைய அபிப்பிராயம். இதை பயன்படுத்தி நாள்தோறும் கந்த சஷ்டி கவசம் ஓதி வாழ்க்கையில் முன்னேறுவோம். மிக்க நன்றி.